சிங்கிள் கலர் 3D பிரிண்டர் வச்சுருக்கவங்க எப்படி மல்டி கலர் பிரிண்டிங் பண்ணுறது அப்படின்றதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதில் மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. இதில் ஒன்று yin yang மெத்தட், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோ பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மெத்தட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு லேயரில் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபிலமெண்ட் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் yin yangல பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸுமே இருக்காது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. ஆனால் நம்ம மல்டி கலரில் பண்ணியிருக்கோம், ஆனால் சிங்கிள் கலர் பிரிண்டரை வச்சு. இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாக் கலர் பார்ட்டை செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணி நம்ம அதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் பெரிய டீட்டெயிலிங் லெவல்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லா பார்ட்டுமே ஓரளவுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் இதே நம்ம சிஎஸ்கே லோகோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க டீட்டெயில்டு பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஷார்ப் எட்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸை நம்ம இந்த மாதிரி yin yang மாதிரி அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான ரொம்ப டீட்டெயில்டு மாடல்ஸில் நம்ம வந்து லேயரில் கலரை சேஞ்ச் பண்ணி ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் 3D பிரிண்டிங்கில் இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.